ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக பேராசிரியர், தத்துவம், அறிவியல் மற்றும் தர்க்கவியல் ஆகியவற்றில் நன்கு அறிந்தவர். ஜென் பற்றி அறிய ஒரு ஜென் மாஸ்டரை சந்தித்தார். பேராசிரியர் எண்ணற்ற புத்தகங்களை படித்தார், மேலும் அவர் வாழ்க்கையின் பெரும்பகுதியை புரிந்து கொண்டார் என்று நம்பினார். ஆனால் அவர் ஜென் பற்றி ஆர்வமாக இருந்தார் மற்றும் மாஸ்டரிடம் ஞானத்தை தேடினார். ஜென் மாஸ்டர் பேராசிரியரை அன்புடன் வரவேற்று தேநீர் வழங்கினார். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தனர். மாஸ்டர் பேராசிரியரின் கோப்பையில் தேநீர் ஊற்றத் தொடங்கினார். மாஸ்டர் தேநீரை ஊற்றினார். விரைவில் தேநீர் கோப்பையின் விளிம்பை அடைந்து மேசையின் மீது கொட்டத் தொடங்கியது. இன்னும் மாஸ்டர் தொடர்ந்து ஊற்றினார். தேநீர் தரையில் சொட்ட ஆரம்பித்தது. பேராசிரியை குழப்பத்தைப் பார்த்துக் கொண்டிருந்ததால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் கூச்சலிட்டார், நிறுத்துங்கள். கோப்பை நிரம்பியுள்ளது. இனி உள்ளே போகாது. ஜென் மாஸ்டர் நிறுத்தி பேராசிரியரைப் பார்த்தார். அமைதியான குரலில், இந்த கோப்பையைப் போலவே உங்கள் மனதிலும் உங்கள் சொந்த கருத்துக்கள், அறிவு மற்றும் நம்பிக்கைகள் நிறைந்துள்ளன. நீங்கள் முதலில் உங்கள் கோப்பையை காலி செய்யாவிட்டால் ஜென் பற்றி நான் உங்களுக்கு எப்படி கற்பிக்க முடியும்? பேராசிரியர் அந்தத் தருணத்தில் பாடத்தை உணர்ந்தார். உண்மையாகக் கற்க ஒருவர் முதலில் முன்மொழிவு கருத்துக்களை கைவிட்டு திறந்த மனதுடன் அணுக வேண்டும். Subscribe Nemo TV.